அன்பால் இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சமூக நல அலுவலகத்துல வேலைவாய்ப்பு வந்திருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக வேக்கன்சி வந்திருக்குது. ஒவ்வொரு வேக்கன்சியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு நான் போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏ டூ இசட் வரைக்கும் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை மாவட்டத்துக்கு வந்திருக்குது. சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரிகை செய்தி 11/10/2025 வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. சென்னை மாவட்ட சமூக நல அலுவலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டுருக்குது. அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, எர்ணாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த சேவை மையம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஸ்டாப் சென்டர்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரரி போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான அப்ளிகேஷன் வரவேற்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் இதுக்கு வருவோம். பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா, வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் 24 மணி நேரம் சேவை. அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஷிஃப்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் பண்ற மாரி இருக்குன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அந்த சேவையில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பெண்கள் உதவி மையம், ஒருங்கிணைந்த மையம் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 4 டைப்பா போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆலோசனை, சட்ட உளவியல், உணர்வியல் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ உதவி இந்த மாரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதா இருக்குன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். மைய நிர்வாகி சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி. இதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் ஒர்க்ல படிச்சிருக்கலாம், பிசிக்காலஜில படிச்சிருக்கலாம்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா உளவியல் ஆலோசகர் நீங்க படிச்சிருக்கலாம். மேலாண்மை டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் படித்திருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதே மாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கிறீங்க, விண்ணப்பிக்க முடியாது. அதிகம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு வாய்ப்பா அமையும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7 நாட்ல 24 மணி நேரம் பணியாற்றுறதுக்குன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் முறை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கும். சம்பளமா வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி உங்களுக்கு ரூ. 35,000 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, உங்களுக்கு மூத்த ஆலோசகர் பதவிய குடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளமா 22,000 குடுக்குறாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் ஒர்க். நீங்க சோசியல் ஒர்க் படிச்சிருந்தீங்களா, அந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு விண்ணப்பிக்கலாம். எது கிடைக்குது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கலாம். கவுன்சிலிங் பிசிக்காலஜி நீங்க படிச்சிருக்கலாம்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதே மாரி 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த ஜாப்க்கு. அது 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருட கால அனுபவத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அரசோ, இல்ல அரசு சாரா நிறுவனத்திலயோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தகவல் தொழில்நுட்ப பணியாளர் கேட்டிருக்காங்க பாருங்க நண்பா. இளங்கலை பட்டப்படிப்பு பிடெக் இல்லன்னா பிஎஸ்சி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம். அப்படி இல்லன்னா டிப்ளமோ கூட படிச்சிருக்கலாம். அது எதெல்லாம் கம்ப்யூட்டர் இல்ல ஐடி இது ரிலேட்டடா படிச்சிருக்கலாம்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. டேட்டா மேனேஜ்மென்ட், செயல்முறை, ஆவணங்கள் தயாரிப்பு, ப்ராசஸ், டாக்குமெண்டேஷன், வெப் பேஸ்டு ரிப்போர்ட்டிங் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிக் குடுத்துறாங்க. 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப அலுவலகத்துல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை சேர்ந்த பெண்களா இருந்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை வழங்கப்படும். உங்களுக்கு ரூ. 20,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அது ஒரு வேகன்சி ஆச்சா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் ஒர்க்கர் பாருங்க 6 வேகன்சி குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி இந்த மாரிலாம் விண்ணப்பிங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கர் அது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லி குடுத்துறான். அப்ப மாஸ்டர் டிகிரி படிச்சீங்க விண்ணப்பிக்க முடியாதா? கண்டிப்பா விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிச்சீங்கன்னா இதுவும் கிடைக்கும் உங்களுக்கு. கவுன்சிலிங் பிசிக்காலஜி படிச்சிருக்கலாம். 1 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. வயது பொறுத்தவரைக்கும் எல்லா ஜாப்க்கும் 35 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. சம்பளம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 18,000 இருக்குன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. 7 நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 24/7 நம்ம இதுமாரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பணிபுரியணும்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பாளர் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன படிச்சிருக்கணும்? அப்புட்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் குடுக்கல. உள்ளூரா இருந்தா போதும்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஷிஃப்ட்டா இருக்கும். ரூ. 12,000 உங்களுக்கு சம்பளம்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க பன்முக உதவியாளர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி பர்ப்பஸ் ஹெல்ப்பர்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இது 2 வேக்கன்சி இருக்குது. சம்பளம் ரூ. 10,000 7 இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா வொர்க் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் தான். எல்லா ஜாப்க்கும் இதுவரைக்கும் நான் பார்த்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமைக்க தெரியும்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதே மாரி அலுவலகத்த பராமரிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. இது விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்தவரைக்கும் வந்து பாருங்க 31/10/2025 மாலை 5 மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்குன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அலுவலகம் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க விண்ணப்பிக்கணும்னா அட்ரஸ் மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், 8வது தளம் சிங்காரவேலர் மாளிகை, ராஜாஜி சாலை, சென்னை 1 இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க.
நேரடியாவோ இல்ல தபால் மூலமாகவோ மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடடடா! இந்த மாதிரி ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்ததே கிடையாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தபால்ல வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பலாம், இல்ல நேரடியா அனுப்பலாம், இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஜாபே வந்ததுல இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட போறேன். நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.